ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியலில் இனி வரப்போகும் எபிசோட்கள் ஒவ்வொன்றுமே ரசிகர்களை அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்க வைக்கிற அளவுக்கு பரபரப்பாக இருக்கப் போகிறது. ஒரு பக்கம் சேது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பழைய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து ஐஸ்வர்யாவுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்கிறாரு. இன்னொரு பக்கம் இத்தனை நாட்களாக குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்த தமிழ் செல்வியின் வாழ்க்கையிலும் இப்போது எதிர்பாராத மாற்றம் வரப்போகிறது. குறிப்பாக தமிழ் செல்வி எப்போதுமே தன்னுடைய குழந்தைகள்தான் தன்னுடைய உலகம் என்று நினைத்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறார். தனக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே மறந்துவிட்ட நிலையில் அவளுடைய தனிமையை பார்த்து அப்பத்தாவுக்கு தினமும் கவலை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. சேது வேறு ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பத்தாவுக்கு. தமிழ் செல்வி மட்டும் இப்படியே வாழ்க்கை முழுவதும் தனியாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் வருகிறது. என்னுடைய உயிர் இருக்கும்போதே தமிழ் செல்வி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதை என் கண்ணால பாத்துடணும் என்று முடிவு செய்கிறார். அதற்காக அவளுக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறார். அப்படித்தான் அர்ஜுன் என்ற ஒரு இளைஞரை பற்றி அப்பத்தாவுக்கு தெரிய வருகிறது. ஆனால் தமிழ் செல்வியின் கடந்த காலத்தை மறைத்துவிட்டு இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. தமிழ் செல்வியின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும், அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும், அவளுடைய குழந்தைகள் பற்றியும், அவள் தற்போது தனியாக நின்று போராடிக் கொண்டிருப்பதையும் அந்த பையனிடம் அப்பத்தா முழுமையாக எடுத்துச் சொல்கிறார். எல்லாவற்றையும் கேட்ட பிறகும் அர்ஜுன் பின்வாங்கவில்லை. மாறாக தமிழ் செல்வியை சந்திப்பதற்கு முன்பே அவள் மீது ஒரு மரியாதை உருவாகிறது. அந்த பெண்ணை அவள் கடந்து வந்த வாழ்க்கைக்காக நான் குறை சொல்ல மாட்டேன். அவள் அனுபவித்த கஷ்டத்தை புரிந்து கொண்டுதான் அவளுடன் வாழ வேண்டும். அவளுடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராத அளவுக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று அப்பத்தாவிடம் சொல்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட அப்பத்தாவின் மனசில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி வருகிறது. ஆனால் இந்த விஷயத்தை தமிழ் செல்வியிடம் சொல்லும்போது அவள் எப்படி எதிர்வினை கொடுப்பாள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகிறது. அப்பத்தா வீட்டுக்கு வந்ததும் தமிழ் செல்வியிடம் நேராகவே விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தமிழ், உனக்காக நான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். நீ இன்னொரு வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு தான் என்னோட ஆசை என்று சொன்னதும் தமிழ் செல்வி அதிர்ச்சி அடைந்து விடுகிறாள். என்ன மச்சி, நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்னுடைய குழந்தைகளை தவிர வேற யாருமே தேவையில்லை. என்னுடைய உலகமே அவங்கதான் என்று தெளிவாக சொல்லிவிடுகிறாள். ஆனால் அப்பத்தா விடுவதாக இல்லை. சேது தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறான். நீ மட்டும் ஏன் இப்படி தனிமையில இருக்கணும்? நீ சிரிக்கிறதையே நான் எவ்வளவு நாளாச்சு பார்க்கவே இல்ல. உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். நான் இருக்கும்போதே அதை பார்த்துடணும் என்று கண்ணீருடன் பேசுறாரு. அதற்கு தமிழ் செல்வி இன்னும் கோபமாகி, என்னுடைய குழந்தைகளை வேற யாராவது பார்த்துக்கொள்ளும் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உலகத்துல எத்தனையோ பெண்கள் கணவர் இல்லாம தங்களுடைய குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்காக எல்லாரும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிடம் இந்த விஷயத்த மறுபடியும் பேசாதீங்க என்று சொல்லிவிடுகிறா. அந்த வார்த்தைகள் அப்பத்தாவை உடைத்து விடுகின்றன. எதிர்பாராத விதமாக தமிழ் செல்வியின் காலில் விழுந்து, நீ எனக்காக இதை செய்ய வேண்டாம், உனக்காக மட்டும் செய். நான் இறப்பதற்கு முன்பு நீ சந்தோஷமாக இருப்பதை ஒருமுறை பார்க்கணும் என்று அழுகிறார். அப்போதுதான் தமிழ் செல்வியின் மனசு கொஞ்சம் மாறுகிறது. அப்பத்தா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நாளைக்கு அந்த பையன் வீட்டுக்கு வரப்போறான். அவன் கூட பேசு. உனக்கு பிடிக்கல என்றால் நான் உன்னை எந்த கட்டாயமும் செய்ய மாட்டேன். உனக்கு பிடிச்சால் மட்டும் அடுத்த முடிவை எடுக்கலாம் என்று சொல்கிறார். அருகில் இருந்த வசந்தியும் தமிழ் செல்வியை சமாதானப்படுத்துகிறாள். நீ இப்படி தனியா இருக்கிறத பார்க்க எங்களுக்கும் கஷ்டம்தான். ஒருமுறை அந்த பையனிடம் பேசிப்பாரு. பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என்று கூறுகிறாள். இறுதியில் தமிழ் செல்வி, சரி, அந்த பையனை பார்த்து பேசுறேன். ஆனால் பிடிக்கவில்லை என்றால் கல்யாணம் பற்றி யாரும் என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று நிபந்தனையுடன் சம்மதிக்கிறாள். அந்த ஒரு வார்த்தையே அப்பத்தாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அடுத்த நாள் காலையிலேயே அர்ஜுன் தமிழ் செல்வியை பார்க்க வீட்டுக்கு வருகிறார். அவர் வருவதை பார்த்த அப்பத்தாவுக்கு முகமே மலர்ந்து போகிறது. வாயா பேராண்டி, உள்ளவா என்று அன்புடன் அழைத்து உட்கார வைக்கிறார். அதே நேரத்தில் தனு அவசரமாக தமிழ் செல்வியை அழைக்க ஓடுகிறாள். அக்கா, உங்களை பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காங்க என்று சொல்ல தமிழ் செல்வி உடனே வெளியே வராமல் கொஞ்சம் தயக்கத்துடன் நிற்கிறாள். எதுக்கு இவ்வளவு அவசரம்? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறாள். தமிழ் செல்வியை முதன்முறையாக பார்த்தவுடனேயே அர்ஜுனுக்கு அவள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகிறது. அவளுடைய முகத்தில் இருக்கிற அமைதியும் குழந்தைகளை கவனித்துக் கொண்டு வந்த விதமும் அவனை கவர்கிறது. இவங்கதானா தமிழ் செல்வி என்று அப்பத்தாவிடம் உறுதி செய்து கேட்கிறார். அப்பத்தா மகிழ்ச்சியாக, ஆமா பேராண்டி, இவங்கதான் என்று சொல்கிறாரு. அதற்கு பிறகு அர்ஜுன், நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா என்று கேட்கிறார். அப்பத்தாவும் அதுக்கு உடனே சம்மதிக்கிறார்.
ஆனால் தமிழ் செல்வி தனியாக செல்லும்போது கூட குழந்தைய தன்னோட அழைத்து கொண்டு செல்கிறாள். அப்பதான் குழந்தைய கீழே வைக்க சொன்னாலோ, இந்த குழந்தையோட வாழ்க்கைய பத்தி முடிவு எடுக்க போறது நான் தானே, அதனால குழந்தைய என்னோட வச்சுக்கிட்டு தான் பேசுவேன் என்று சொல்கிறாள். அந்த பதில் அர்ஜுனுக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருவரும் தனியாக அமர்ந்ததும் தமிழ் செல்வி முதலில் தன்னுடைய மனதில் இருப்பதை மறைக்காமல் சொல்லிவிடுகிறாள். எனக்கு இந்த திருமணத்தில் இப்போதைக்கு எந்த விருப்பமும் கிடையாது. வீட்ல எல்லாரும் வற்புறுத்தியதனால மட்டும்தான் உங்கள பார்க்க சம்மதிச்சேன். என்னோட குழந்தைகள் தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் என்னோட வேலை, என்னோட கனவு, என்னுடைய எதிர்காலம். நான் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும். அதுதான் இப்போ எனக்கு முக்கியம். திருமணம் பற்றி யோசிக்கவே நான் தயாராக இல்லை என்று சொல்கிறாள். அவள் இவ்வளவு நேர்மையாக பேசியும் அர்ஜுன் கோபப்படவில்லை. மாறாக அவள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பின்னர் அவர் சொல்வதுதான் தமிழ் செல்வியின் மனதை முதன்முறையாக தொடுகிறது. அர்ஜுன், உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது என்று பாட்டி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால உங்க கடந்த காலத்தை வச்சு நான் உங்கள ஒருபோதும் மதிப்பிட மாட்டேன். உங்க குழந்தைகள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ எனக்கும் அவங்க அவ்வளவு முக்கியமாக இருப்பாங்க. நீங்க என்னோட கூட வாழ வேண்டும் என்று நான் உங்கள கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு உங்களுடைய கனவு இருக்கு, வேலை இருக்கு, குழந்தைகள் இருக்கு. அவ எதையும் விட்டுட்டு என்னோட வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். நானும் ஒரு பிரிவை சந்திச்சிருக்கேன். அதனால ஒரு உறவு உடைந்த பிறகு மனசு எப்படி இருக்கும் என்கிறது எனக்கும் தெரியும். 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டும்